குரு பயிற்சியில சாதகமான பலன் சொல்லணும் அல்லது சந்தோஷமான பலன் சொல்லணும் அல்லது உங்களை ஆறுதல் படுத்தணுங்கிற எண்ணம் எனக்கு இருந்தால் கூட சாஸ்திர ரீதியாக உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சில விஷயங்களை உண்மையை சொல்லித்தான் ஆகணுங்கிற நிர்பந்தம் இருக்கிறதுனால குரு பயிற்சியில சாதகமான பலன் சொல்லணும் அல்லது சந்தோஷமான பலன் சொல்லணும் அல்லது உங்களை ஆறுதல் படுத்தணுங்கிற எண்ணம் எனக்கு இருந்தால் கூட சாஸ்திர ரீதியாக உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சில விஷயங்களை உண்மையை சொல்லித்தான் ஆகணுங்கிற நிர்பந்தம் இருக்கிறதுனால விருச்சிக ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் பயிற்சியாக இருந்தால் கூட உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அயன ஜயன போக பாக்கிய விரயஸ்தானத்தை பார்வை செய்யறாரு. சொந்த வீடு வாங்கணும், சொந்தமான வாகனம் இருக்கணும், 4 பேருக்கு முன்னாடி நல்லா கௌரவமா பொழைக்கணுங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா, அந்த எண்ணங்கள் எல்லாம் வண்ணமயமாக நிறைவேறக்கூடிய பாக்கியங்கள்ல இந்த குரு பகவான் பார்வை இருந்துட்டு இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எந்த நாட்டுல இருந்தாலும் சொந்த வீட்டுல குடியிருக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த குரு பயிற்சி தன்னுடைய குரு பார்வை மூலமாக நிச்சயமா கொடுப்பார் அப்படிங்கிறது நிரந்தரமான விதி. தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும். குரு பயிற்சி அதாவது 2025 மே மாதம் 14ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதுனம் ராசிக்கு பயிற்சி ஆகிறதாக சொல்லப்பட்டிருக்குது. அந்த வகையில விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு இந்த குரு பயிற்சி எந்த மாதிரியான வளர்ச்சிகளை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை கணிச்சு பார்க்கும் பொழுது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அதாவது விருச்சிக ராசிக்கு அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானம் என்று சொல்லப்படுகிற 8ஆம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. அதாவது குரு பயிற்சியில சாதகமான பலன் சொல்லணும் அல்லது சந்தோஷமான பலன் சொல்லணும் அல்லது உங்களை ஆறுதல் படுத்தணுங்கிற எண்ணம் எனக்கு இருந்தால் கூட சாஸ்திர ரீதியாக உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சில விஷயங்களை உண்மையை சொல்லித்தான் ஆகணுங்கிற நிர்பந்தம் இருக்கிறதுனால 8ஆம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறதுனால கொஞ்சம் நட்டம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்துல பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களை ஆறுதல் படுத்துறதுக்காகவோ அல்லது உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக சாஸ்திர மாறுதலுக்கு சம்பந்தப்பட்ட பொய் சொல்ல முடியாது அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்துல பணிவோடு பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். 8ஆம் இடத்துல ஒரு கிரகம் போகும் பொழுது எந்த ராசியாக இருந்தாலும் நட்டம் அப்படிங்கிறது யதார்த்தம். அதுவும் முழு சுபகிரகமா இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு தன ஸ்தானாதிபதியா வரக்கூடிய குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு மறைஞ்சு போறதுனால எடுத்த காரியம் எதுவாக இருந்தாலும் நஷ்டத்தை கொடுக்கக்கூடியது அல்லது கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது, நல்லவராகவே இருந்தால் கூட தேவையில்லாத ஒரு கெட்ட பெயர் வரக்கூடியது. அதாவது உங்களை விட தப்பு பண்றவங்க எல்லாம் நல்லவங்கன்னு பெயர் எடுக்கக்கூடிய இந்த காலத்துல நீங்கள் நல்லவரா இருந்த கூட நல்லவன்கிற பெயர் கிடைக்காம கொஞ்சம் தடுமாற்றங்களை சந்திக்கக்கூடிய நிர்பந்தத்துல இந்த குரு பயிற்சி அமையுது. இருந்தாலும் கவலைப்பட வேண்டாங்க. இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல நட்டத்தை கொடுக்க வேண்டிய அமைப்புல இருந்தால் கூட குரு பகவான் சாஸ்திர ரீதியாக தான் இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்திற்கு பாக்கியங்களை அள்ளி கொடுப்பார் அப்படிங்கிற விதிகளுக்கு உட்பட்டு இந்த குரு பகவான் அதாவது விருச்சிக ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் பயிற்சியாக இருந்தால் கூட உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அயன ஜயன போக பாக்கிய விரயஸ்தானத்தை பார்வை செய்யறாரு. அப்ப குரு பகவானுடைய பார்வை எப்படிங்கிறது சொல்லுவாங்க இல்லையா, குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. என்னதான் 8ஆம் இடத்துல நட்டத்தை கொடுத்தாலும் இந்த 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தை பாக்குறதுனால செலவுகள் அப்படிங்கிறது அதிகம் வந்துட்டு இருக்கும். ஆனால் செலவுகளுக்கு மேல வரவுகள் கொடுக்கக்கூடிய கட்டாயம் இந்த குரு பகவானுக்கு நிச்சயமாக இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம். அதே மாதிரி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தையும் இந்த குரு பகவான் பார்க்கிறாரு, அதுவும் 7ஆம் பார்வையாக. தனஸ்தானம் அப்படிங்கிறது வெறுமனே தனஸ்தானம் அல்ல, அந்த தனஸ்தானம் குரு பகவானுடைய சொந்த வீடாக ஆட்சி வீடாகிய தனுசு ராசியா இருக்கிறதுனால அந்த தனுசு ராசி விருச்சிக ராசிக்கு தனஸ்தானமா இருக்கிறதுனால தன சம்பந்தப்பட்ட வகைகளை தடையில்லாத தன வரவுகளை கொடுத்து ஆக வேண்டிய நிர்பந்தம் இந்த குரு பார்வைக்கு இருந்துட்டு இருக்குது. அதாவது குரு பகவான் இருக்கிற இடம் சரியில்லாம இருந்தால் கூட பார்வை செய்யக்கூடிய இடம் பலமா இருக்கிறதுனால நீங்கள் பயப்பட தேவையில்லைங்கிற விஷயத்தை இந்த நேரத்துல சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். குடும்பத்துல கூட பாத்தீங்கன்னா குடும்பத்துல நிகழ்கால தேவைகள் அப்படிங்கிறத விட பிள்ளைகளுடைய எதிர்கால தேவைகளுக்கு சம்பந்தப்பட்ட சேமிப்பு சேரக்கூடிய, குடும்பத்தோடு சேர்ந்து எதிர்கால திட்டங்களை ஒற்றுமையாக தீட்டக்கூடிய, கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடல் அகலக்கூடிய நல்ல நல்ல விஷயங்களை தனது 7ஆம் பார்வையாக குரு பகவான் கொடுத்துட்டு இருப்பாரு. இதே குரு பகவான் தன்னுடைய 9வது பார்வையாக 4ஆம் இடத்தை பாக்குறதுனால சொந்த வீடு வாங்கணும், சொந்தமான வாகனம் இருக்கணும், 4 பேருக்கு முன்னாடி நல்லா கௌரவமா பொழைக்கணுங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா, அந்த எண்ணங்கள் எல்லாம் வண்ணமயமாக நிறைவேறக்கூடிய பாக்கியங்கள்ல இந்த குரு பகவான் பார்வை இருந்துட்டு இருக்கும். அதாவது வாடகை வீட்லயே இருந்தால் கூட
திடீரென்று இந்த வருஷத்துல சொந்த வீடு வாங்கக்கூடிய பாக்கியத்தை உதவியாகவோ ஆலோசனையாகவோ வருமானமாகவோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சொந்த வீடு கூட சகாயமான வகையில கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை சந்தோஷமாக கொடுக்கக்கூடிய அமைப்புல இந்த குரு பயிற்சி அமைய போகுது. பொதுவாகவே இருக்கிற 12 ராசிகள்ல விருச்சிக ராசிக்கு வீடு அப்படிங்கிற சொந்த வீடு நிச்சயமாக இருக்கணும். ஆனால் விருச்சிக ராசியை சேர்ந்த நிறைய பேருக்கு சொந்த வீடு இல்லாமல் கவலைப்படுறீங்க அப்படிங்கிறது உண்மையான விஷயம். ஆனால் இந்த குரு பயிற்சியில குரு இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடம் உங்களுக்கு பலமா இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் எந்த நாட்டுல இருந்தாலும் சொந்த வீட்டுல குடியிருக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த குரு பயிற்சி தன்னுடைய குரு பார்வை மூலமாக நிச்சயமா கொடுப்பார் அப்படிங்கிறது நிரந்தரமான விதி. இந்த மாதிரியான நன்மைகள் இருக்கக்கூடிய இந்த குரு பயிற்சியில குரு இருக்கிற இடத்துல நன்மை செய்ய முடியாத அமைப்புல இருந்தால் கூட பார்க்கிற இடத்துல பல்வேறு விதமான நன்மைகளை செய்யக்கூடிய விதி இந்த குரு பகவானுக்கு இருக்கிறதுனால அந்த பல்வேறு நன்மைகளை நீங்கள் சிந்தாமல் சிதறாமல் அனுபவிக்கணும் அப்படின்னா பொதுவாகவே வியாழக்கிழமை நாட்கள்ல ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக நல்லதா இருந்துகிட்டு இருக்கும். தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும்.